இந்த இடத்துல வந்து இதில் வந்து அவங்க நிறைய பேருக்கு படிச்சுக்கலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நம்ம வந்து அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணாமல் நமக்கு வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால் எவ்வளோ முன்னாடி வர முடியும், அதை வச்சு நம்மளால் எவ்வளோ உயருக்கு போக முடியும் அப்படின்றத வந்து நம்ம வந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேலை செய்யணும். அது நோக்கி வந்து நம்ம போகணும். நம்மள மாதிரி வந்து எத்தனையோ பேர் வந்து நமக்கு கிடைக்கிறது கூட இல்லாமல் இருக்காங்க, ஆனால் வந்து நமக்கு வந்து இது எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை பற்றி நினச்சி சந்தோஷப்படணும் அப்படின்னு வந்து நம்ம. என் பேர் சஞ்சனா. இன்னைக்கு நடத்தின வகுப்பில் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வச்சு ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்காதது நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் நம்ம திருக்குறள்லேருந்து நிறைய கருத்துக்கள் கற்றுக்கிறோம். அதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணால் அது நம்ம வந்து இன்னும் பெட்டராக ஃபஸ்ட்டு வரலாம். என் பேர் செல்வகா கணேஷ். நம்ம பணக்காரர்களாக இருக்குமோ ஏழையாக இருக்குமோ அது முக்கியம் இல்லை, நம்மளோட அறிவை வச்சு நம்மளால என்ன சாதிக்க முடியுமோ நம்ம அதை சாதிக்கணும். என் பேர் ஞானமூர்த்தி. நான் வந்து 7வது படிக்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு கற்றுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து கோவப்பட்டா ஆயுள்காலம் போறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேளாண் முதல்ச்சி வந்து அவர் ஒரே ஒரு இது கேட்குறாரு, அவர் வந்து கோவப்பட்டா அது அவருக்கு கொடுக்கணும்னு கேட்குறாரு. என் பேர் ராகேஷ். இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம கோவப்படக்கூடாது, கோவப்பட்டா நம்மளோட ஆயுள் காலம் குறையும், நம்ம மற்றவங்களோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்மளும் பெரிய ஆள் ஆகணும்னு இருக்கேன். நான் பூங்குழலி. இன்னைக்கு நான் மெயினாக கற்றுக்கிட்ட கருத்து என்னன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சூழ்நிலையை வச்சு நம்ம எப்படி மேலே வரணும்னா, நம்ம வாழ்நாளில் நம்ம நிறைய பேரை சந்திச்சிருக்கோம், அவங்களுக்கு நல்ல நல்ல நிறைய சூழ்நிலை அமைஞ்சிருக்கும், அதை வச்சு அவங்க பெரிய ஆளாக வந்திருப்பாங்க. அது நம்மக்கிட்ட இல்லையே, நமக்கு அவங்கள மாதிரி அமையலைன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி செஞ்சு